நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் புஷ்பவனேஸ்வரர் பெருமானின் பெரும் கருணை பெற்று இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் உன்னதமான உழவார திருப்பணியின் தொடர்ச்சியான உழவார திருப்பணி 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணியில் நமது திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமாக நடைபெற்றது. இறைவனின் பெரும் கருணையோடு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த உழவார திருப்பணியின் அற்புதமான காட்சியினை அடியார்களின் கண்களுக்கு இங்கு விருந்தாக்கி இருக்கின்றோம். அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் அடியார் பெருமக்களின் பணி தொடங்கிவிட்டது. ஏனென்றால் பணி நிறைய இருந்ததால் நிறைவாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் இந்த உழவார திருப்பணியினை அற்புதமாக செய்து கொடுத்தார்கள். திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அடியார்களோடு ராசிபுரம், சேலம், தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி, சென்னை, பாண்டிச்சேரி, குறிஞ்சிப்பாடி போன்ற பல ஊர்களிலிருந்து அடியார் பெருமக்கள் பெரும் திரளாக வந்து இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு புஷ்பவனநாதரின் பெரும் கருணைக்கு பாத்திரமாக திகழ்ந்தார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏனென்றால் அடியார் பெருமக்களின் பணி அவ்வளவு நிறைவாக இருந்தது. காலை 5:30 மணிக்கெல்லாம் எமது அடியார்களின் உழவாரம் தொடங்கி மாலை 5 மணி வரை அற்புதமாக செய்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு காட்சியிலும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்தால் தெரியும், நமது அடியார் பெருமக்கள் பணி செய்வதற்கு முன்பு அந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது, பணி செய்த பிறகு அந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது. சற்று நேரத்தில் அற்புதமான பணி, உன்னதமான பணி, உழவார பணி. உழவாரம் செய்தால் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். வேறு எந்த புண்ணிய காரியங்கள் செய்தாலும் கிடைக்காத ஒன்று இந்த உழவார பணியில் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன தருவான்? இறைவன் தன்னையே தருவான் அடியார்களுக்கு. அந்த உழவார திருப்பணிக்கு இறைவனின் பெரும் கருணை எந்நாளும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருந்த அத்துணை செடிகளையும் தேவையற்ற அத்தனை செடிகளையும் அகற்றி ஆலய நிர்வாகத்தினர் எவ்வாறு இந்த இடம் இருக்க வேண்டும், ஆலயத்திற்கு வரக்கூடிய அடியார்கள் வெளிப்பிரகாரத்தை எந்தவிதமான நச்சுத்தன்மை கொண்ட விஷச்சந்துகளுக்கு பயந்து வெளிப்புற பிரகாரத்தை சுற்றாமல் செல்லக்கூடாது என்பதற்காக சுத்தமாக செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதேபோல் நமது அடியார்கள் அற்புதமாக பணி செய்து கொடுத்தார்கள். இந்த காணொளியை முழுவதும் நீங்கள் கண்டு ரசித்தால் நமது அடியார்கள் எவ்வாறு பணி செய்து கொடுத்திருக்கிறார்கள், எவ்வாறு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் உழவார திருப்பணி எவ்வாறு அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த காணொளியில் முழுவதும் பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். மிக நீண்ட பிரகாரம், பெரிய ஆலயம். ஆனாலும் அடியார்கள் அத்துணை அழுக்குகளையும் ஆனந்தமாக ஆலயத்திலிருந்து வெளியேற்றி வெளியில் ஆலயத்தின் சார்பாக நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த டிராக்டரில் நகராட்சி வாகனத்திலும் அனைத்து குப்பைகளையும் கொட்டி ஆலயத்தை அற்புதமாக சுத்தம் செய்து கொடுத்தார்கள். உழவாரம் என்பது கடவுளாரின் சிலைகளை மட்டும் தொட்டு சுத்தம் செய்வது அல்ல.
அந்த ஆலயத்தில் உள்ள தேவையற்ற முற்செடிகள், கற்கள், தேவையற்ற விஷச்செடிகள், விஷ சந்துக்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சுத்தம் செய்து ஆலயத்திற்குள் அடியார் பெருமக்களும் பக்தகோடி பெருமக்களும் ஆனந்தமாக வந்து வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக அந்த இடத்தை மாற்றி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய, அந்த ஆலயத்தில் எந்நாளும் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் நம்மோடு உழவார திருப்பணியின் நிறைவில் இது போன்ற ஒரு பணியினை நாங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் நினைத்ததை விட உங்களின் பணி மிகவும் சிறப்பாக இருந்தது என்று சொல்வதை நாம் ஒவ்வொரு உழவாரத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு சான்று என்னவென்றால், நமது அடியார் பெருமக்களின் பணி அவ்வளவு திருப்தியாக இறைவனின் மனம் குளிரும் வகையில் இருக்கின்றது. என்ன நோக்கத்திற்காக நாம் சென்றிருக்கிறோம்? உழவார திருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு சென்றிருக்கிறோம். அந்த நோக்கம் அற்புதமாக நிறைவேறி அந்த ஆலயம் அற்புதமான வழிபாட்டுக்குரிய ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதில் அடியார்கள் கொஞ்சம் கூட விலகாமல் நின்று பணியினை செய்கிறார்கள். பாருங்கள் அடியார் பெருமக்களே, எவ்வாறு இருந்த இடம், எவ்வளவு கழிவுகள், அல்ல குறையாத கழிவுகள் அத்தனையும் அகற்றி, காணொளியை பாருங்கள், எவ்வளவு கழிவுகள் ஆலயத்திலிருந்து வெளியேறி இருக்கிறது. இது போன்ற பணியினை மாதாந்திர உழவார திருப்பணியாக திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது சிறிய ஆலயங்களில் சிறப்பு உழவாரங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களின் உன்னதமான உழவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆலயத்தை தேர்வு செய்து இறைவன் எங்கு நமக்கு அந்த வாய்ப்பினை வழங்குகிறாரோ அந்த ஆலயத்தில் அற்புதமான உழவார திருப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். அடியார் பெருமக்கள் கொளுத்தும் வெயிலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஆனந்தமாக சிவானந்தமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனின் பெரும் கருணைக்கு பாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உழவார திருப்பணியில் நம்மோடு நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களில் அருப்புக்கோட்டை அடியார்களும், தூத்துக்குடி அடியார்களும், திருநெல்வேலி அடியார்களும், பாண்டிச்சேரி அடியார்களும், குறிஞ்சிப்பாடி அடியார்களும், சென்னை அடியார்களும், சேலத்து அடியார்களும், ராசிபுரத்து அடியார்களும் நீண்ட நெடிய காலம் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்கிக் கொள்கிறோம். ஏனென்றால் அடியார் பெருமக்களின் இந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் இது போன்ற மிக கடினமான ஒரு உழவார திருப்பணியை மிகவும் இலகுவாக எளிமையாக செய்து கொடுக்க முடியாது. அடியார் பெருமக்களின் பெரும் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது போன்ற உழவார திருப்பணியினை அருமையாக செய்து கொடுக்க முடியும். அடியார் பெருமக்களுக்கு மாகேஸ்வர பூசை என்று சொல்லக்கூடிய அமுது வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அடியார்களுக்கு அமுதளிக்க விரும்புவோர் இது போன்ற உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள முடியவில்லை, கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு உதவுவோம். இது போன்ற உழவார திருப்பணிக்கு தேவையான கருவிகள் வாங்குவதற்கு நிறைய கருவிகள் மாதந்தோறும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு உழவாரத்திலும் ஒவ்வொரு கருவிகள் தேவைப்படுகிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் நேரடியாக உங்கள் காணிக்கையினை செலுத்தி நீங்களும் இது போன்ற உழவார திருப்பணியில் கலந்து கொண்ட பெரும் கருணை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்ட அடியார்கள். அடியார்களுக்கு அமுது செய்வது ஆனந்தம், சுத்தமான அமுது செய்வது பேரானந்தம், சுவையான அமுது கொடுப்பது பரமானந்தம். அனைத்தையும் நமது திருக்கூட்டத்து அடியார்கள் நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானின் பெரும் கருணை
எந்நாளும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் இது போன்ற உழவார திருப்பணியினை அற்புதமாக செய்து கொண்டே இருப்போம். இறைவனின் அருளை பெற்றுக்கொண்டே இருப்போம். நமது வாழ்வில் என்ன குறை இருந்தாலும் சரி, குற்றம் இருப்பின் குறை இருப்பின் அதையெல்லாம் பொறுத்து உழவார திருப்பணி செய்யும் அடியார்களுக்கு வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் மயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்ற மணிவாசக பெருமானின் வாக்கிற்கிணங்க இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். சற்றும் வருந்த வேண்டாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆனந்தமாக சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு இந்த உழவார திருப்பணியினை அற்புதமாக செய்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு மாதமும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வருத்தம்தான், நாமக்கல்லிலிருந்து 5 வாகனத்தில் புறப்பட்டு சென்று உழவாரம் செய்து கொண்டிருந்தோம். கடந்த 2 மாதங்களாக 4 வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்த உழவார திருப்பணியில் கண்டிப்பாக இறைவனின் கருணையோடு நாமக்கல்லிலிருந்து 300 அடியார்கள் புறப்பட வேண்டும். அந்த 300 அடியார்களுக்கும் வெளியூர்களிலிருந்து நம்மோடு வந்து இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் மற்ற 200 அடியார்களுக்கும் சேர்ந்து 500 அடியார்கள் ஒரு உழவார திருப்பணி செய்ய வேண்டும். 500 அடியார்களுக்கு பணி இருக்கக்கூடிய ஆலயமாக இறைவன் நமக்கு தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். ஒரு உழவார திருப்பணியினை செய்து முடித்தால் குடமுழுக்கு செய்ய ஒரு ஆலயம் எவ்வாறு தயாராக இருக்குமோ அந்த அளவிற்கு நமது பணி நிறைவாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நமது பணி இருக்க வேண்டும். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம், உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம் என்ற ஒற்றை சொல்லிற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் எந்நாளும் துணை நிற்க வேண்டும். கண்டிப்பாக துணை நின்று கொண்டுதான் இருக்கிறீர்கள், அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நமது திருக்கூட்டத்தின் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உழவார திருப்பணியோடு சேர்த்து கற்கோயில் திருப்பணிக்கும் நம்மளால் முடிந்த பொருளாதார காணிக்கையினையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நற்காரியங்களில் தங்களையும் இணைத்து கொள்ள விரும்பும் அடியார்கள் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் செலுத்தி நீங்களும் சிவபுண்ணியம் பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு, நாமக்கல் மாவட்டம். இந்த காட்சியை காணும் பொழுது இந்த ஆலயம் எவ்வளவு பெரிய ஆலயம், எவ்வளவு பெரிய சுற்றுச்சுவர். ஆலயத்தில் இருபுறங்களிலும் சுவர்களின் மீது சுவர்களில் விழுந்து சுவர்களை சேதம் செய்யும் செடி கொடிகளையும் அகற்றி, சுவர்களில் வளர்ந்து கொண்டு வரும் மரங்களையும் அகற்றி அதற்கு களைக்கொல்லி ஊற்றி நமது திருக்கூட்டத்தின் அடியார்கள் அற்புதமாக பணி செய்து கொடுத்தார்கள். டிராக்டர் வசதி உள்ளே வந்து குப்பைகளை எடுத்துக்கொண்டு செல்ல வசதி இல்லாத போதிலும் அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக அதை சுமந்து கொண்டு வெளியில் சென்று கொட்டி வந்தார்கள். நீண்ட நெடிய தூரமாக இருந்தாலும் அதை மலர்ந்த முகத்தோடு அடியார் பெருமக்கள் மலர்ந்த முகத்தோடு சுமந்து சென்றார்கள். ஏன்? இறைவனுக்கு பணி செய்கிறோம். இறைவனுக்கு பணி செய்து கொடுப்பதற்கு இறைவன் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள் என்ற உன்னதமான எண்ணத்தோடு இந்த பணியினை செய்து கொடுத்தார்கள். நமது புஷ்பவனநாதர் ஆலயத்தில் திருபுவனத்தில் அம்மாவின் முன்பு அமையக்கூடிய கொடிமரம் கிட்டத்தட்ட 5 டன் எடை கொண்ட இந்த கொடிமரத்தை அடியார் பெருமக்கள் அற்புதமாக வெளியில் இருந்த கொடிமரத்தை ஆலயத்திற்குள் கொண்டு சேர்த்து நேற்று மிக 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 அற்புதமான பணியினை செய்து கொடுத்தார்கள்.
இயந்திரத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று அங்கிருந்த சில பேர் பேசி கொண்டிருந்தார்கள். அடியார் பெருமக்கள் சிவ 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 என்று சொல்லி அந்த கொடிமரத்தினை அற்புதமாக நகட்டி ஆலயத்திற்குள் கொண்டு போய் சேர்த்து வைத்தார்கள். ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் எல்லாம் இந்த அற்புதமான பணியினை பார்த்து மனம் நெகிழ்ந்து நன்றி சொன்னார்கள். இன்று செய்த பணிகளில் எல்லாமே சிறப்பு, ஆனால் கொடிமரத்தை கொண்டு போய் உள்ளே சேர்த்தது மிகவும் சிறப்பு என்று சொன்னார்கள். ஆலயத்திற்குள் கோசாலையில் பல வருடங்களாக கொட்டி வைத்திருந்த எருக்கட்டி குப்பைகளை அற்புதமாக அகற்றி இந்த உழவார திருப்பணியில் மிகவும் புனித பணியாக அதை கருதி கொண்டு நமது அடியார் பெருமக்கள் அற்புதமாக செய்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3-4 டிராக்டர்கள் இந்த குப்பைகள் இருந்தது. டிராக்டர் உள்ள வர வசதி இல்லாததால் அத்தனை குப்பைகளையும் தலைச்சுமையாக சுமந்து கொண்டு ஆனந்தமாக ஆலயத்தின் கோசாலையை சுத்தம் செய்து கொடுத்தார்கள். அடியார் பெருமக்கள் சுத்தம் செய்து கொடுத்த பிறகு அந்த ஆலயம் எவ்வாறு இருக்கின்றது, ஆலயத்தின் கோமிகி தீர்த்தம் கிட்டத்தட்ட 4-5 அடி இருந்தது. அதையும் நமது அடியார்கள் 2 கோமிகி தீர்த்தத்தையும் சுத்தம் செய்து கொடுத்தார்கள். மிகவும் ஆழமாக இருந்தது. அத்துணையும் சுத்தம் செய்து சிரித்த முகத்தோடு பணியினை செய்து கொடுத்த நமது அடியார் பெருமக்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம். பணி முடிந்த பிறகு அந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பாருங்கள் அடியார் பெருமக்களே. நமது திருக்கூட்டத்தின் அடியார்கள் பணி செய்து முடித்தால் அந்த இடம் வழிபாட்டிற்கு உகந்த இடமாக மாறிவிடும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்பொழுது கொடிமரம் ஆலயத்திற்குள் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனை நமது அடியார்கள் முழுவீச்சில் செய்து கொடுத்தார்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவ 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 என்று சொல்லிக்கொண்டே நமது அடியார் பெருமக்கள் இந்த அற்புதமான பணியினை செய்து கொடுத்தார்கள். அடியார் பெருமக்கள் எவ்வளவு ஆனந்தமாக இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அற்புத காட்சியினை பாருங்கள். 5 டன் எடை கொண்ட அந்த கொடிமரத்தினை அற்புதமாக நகற்றி பெருமானின் பெரும் கருணையோடு ஆலயத்திற்குள் கொண்டு சேர்த்து கொடுத்தோம். மனதிற்கு மிகவும் மகிழ்வான உழவார திருப்பணி. இங்கே பாருங்கள், அத்தனை எருக்கட்டிகளையும் கோசாலையில் இருந்த அத்தனை சாணத்தினையும், ஒரு பெரும் குவியலாக இருந்த அந்த சாணத்தினை ஆனந்தமாக சிவானந்தமாக அழகாக சுத்தம் செய்து கொடுத்தார்கள் அடியார் பெருமக்கள். அந்த காட்சியினை இப்பொழுது நீங்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வரிசையாக அடியார்கள் நின்று கொண்டு இந்த பணியினை மிகவும் நேர்த்தியாக செய்து கொடுத்தார்கள். அல்ல குறையவே இல்லை. ஒரு டிராக்டர் முடிந்துவிடும், 2 டிராக்டர் போதும். 4-5 டிராக்டர்கள் அளவுக்கு அங்கே குப்பை மேடாக இருந்தது. கரைக்க கரையவே இல்லை. அடியார் பெருமக்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நாம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறோம், இறைவனின் பெரும் கருணை பெற வந்திருக்கிறோம் என்று சிரித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு ஆனந்தமாக பணியினை செய்து கொடுத்தார்கள். அந்த காட்சி இதோ உங்களின் கண்களுக்கு விருந்தாக. திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர உழவாரம் 500 அடியார்களை கொண்டும் அவ்வப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு உழவாரமும் செய்து இறைவனின் பெரும் கருணை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் வெளிப்புற பணியினை முடிப்பதற்கே அடியார் பெருமக்களுக்கு மதியம் 2 மணி ஆகிவிட்டது. அற்புதமாக இந்த பணியினை செய்து கொடுத்த பிறகு ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் இருந்த அத்துணை அழுக்குகளையும் அகற்றி
தண்ணீர் வசதி சற்று குறைவாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை என்று குடத்தினை எடுத்துக்கொண்டு நீர் நிரப்பும் வாளிகளை எடுத்துக்கொண்டு அடியார் பெருமக்கள் வெளியில் சென்று தங்களால் முடிந்த அளவிற்கு நீரினை சேகரித்து கொண்டு உள்ளே வந்து ஆலயத்தினை சுத்தம் செய்து கொடுத்தார்கள். இதோ கொடிமரம் ஆலயத்தின் உள்ளே சென்று கொண்டிருக்கும் காட்சி. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியார்கள் சேர்ந்து இந்த பணியினை செய்தார்கள். ஆலயத்தின் உட்புறம் அர்த்த மண்டபத்தில் மிகவும் மோசமான அழுக்கு இருந்தது. அதையெல்லாம் நமது அடியார்கள் ஆனந்தமாக சுத்தம் செய்து கொடுத்தார்கள். இன்முகத்தோடு செய்த இந்த அறப்பணியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களும் புஷ்பவனநாதரின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் இறைவனின் திருவடியில் விண்ணப்பம் வைத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு மாதமும் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள அடியார்கள் தங்களின் வருகையை முன்னதாகவே பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் அடியார் பெருமக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அடியார்கள் செய்யும் இந்த உழவார திருப்பணிக்கு தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இதுபோன்ற உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் வாகன வசதி செய்வதற்கும் அடியார்களுக்கு களைப்பின்றி உழவாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கும் பால், தயிர், குடிநீர், அடியார்களுக்கு நீராடுவதற்கு தேவையான இடம் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் பெரும் பொருளாதார தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் சமையல் கலைஞர், கேஸ் சிலிண்டர், வாடகை பாத்திரங்கள், இது போன்ற பெரும் செலவுகளை நமது திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானின் பெரும் கருணையோடு அடியார் பெருமக்களின் பெரும் ஒத்துழைப்போடு இந்த உழவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் தொய்வில்லாமல் ஆனந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற உழவார திருப்பணியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொளியில் வருகின்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு நீங்களும் உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு நாமக்கல். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம். உழவாரம் செய்வோம், ஆலயம் காப்போம் என்ற ஒற்றை சொல்லிற்கு திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் அடியார்கள் எந்நாளும் துணை நிற்பார்கள். இறைவனின் கருணை துணை நின்று நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு நமது உழவார திருப்பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அடியார் பெருமக்கள் அனைவரும் வருக, சிவானந்த பெருவாழ்வு பெருக. அடியார் பெருமக்கள் அனைவரும் வருக, சிவானந்த பெருவாழ்வு பெருக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். உழவாரம் செய்வோம், சிவாய நம ஓம். ஆலயம் காப்போம், சிவாய நம ஓம்.